தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் டயஸ்போராவிற்கும் அளித்த வாக்குறுதிகளின்படி அரசாங்கம் செயல்படுவதாக மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது டி.வி. சாணக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில், இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டாலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் டயஸ்போராவிற்கும் அளித்த வாக்குறுதிகளை மறக்கவில்லை. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே தென்னவின் கைதும் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளின்படியே இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்த ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர் சிறையில் உள்ளார். உலகின் வேறு எந்த நாடும் அவர்களுக்காக கடமையாற்றும் இராணுவ வீரர்களையும் கடற்படையினரையும் அவமதித்தது இல்லை. அது இங்கு மட்டுமே நடக்கின்றது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் சென்று முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கூறுகின்றனர். குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திற்கு சென்று தன்னை முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள் என கூறியுள்ளார். இது அனைத்தும் விடுதலை புலிகளின் டயஸ்போராவிற்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறது என டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார்.